ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இப்படி தான் வரும். நம்மளுக்கு எந்த ஸ்லாட்டு தேவையோ அதை புக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள். இப்போ டிக்கெட் வந்து அதிகமாக இருக்குது, இதுவில் போகணும். உதாரணத்துக்கு இருக்கிறதுல இதான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் நீங்கள் போட்டுங்க. இதில் லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் நேமு நீங்கள் நேம் டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா நேமு, ஏஜ், ஜெண்டர், ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதில் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நேம் கொடுக்குறேன். ஆதார் நம்பர் எடுத்துடுறேன். ஏஜ், ஐடி கொடுத்துட்றேன். இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுங்க. கண்டினியூவும் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்தா பேமெண்ட் செக்ஷன் போகும். பேமெண்ட் போனோடனே பேமெண்ட்டு வந்து பே பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஸ்லாட் வந்து கம்மியாக இருக்குன்னு வருது. நீங்கள் வந்து பேக் போய்ட்டு வேறு ஏதாவது ஸ்லாட் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்து நீங்கள் புக் பண்ணணும். இவ்வளோ தான். இது கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கன்னா பேமெண்ட் செக்ஷனை க்ராஷ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்டு போய்ட்டு ரிசிப்ட் வந்துடும். அது யூபிஐயோ நெட் பேங்கிங்கோ எதில் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம்.